கல்யாண நாளுக்கு தங்க வெட்டி வேணும், வாங்கி தருவீங்களா அப்படின்னு பேச்சு கேட்டவங்களுக்கு வாங்கி தரத நானே போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க ஒருத்தர் தங்க மெட்டிய போட்டு விட்டுருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வினோலியா வினோ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல கல்யாண நாளுக்காக எனக்கு தங்க மெட்டி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒய்ஃப் கேட்டிருப்பாங்க போல. உடனே அவங்க ஹஸ்பண்ட் தங்க மெட்டி தானே இதோ வாங்கி தர அப்படின்னு சொல்லி கல்யாண நாளுக்கு அந்த தங்க மெட்டியை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அவரே அதை அழகா போட்டு விட்டுருக்காங்க. அண்ட் ரொம்ப அழகா பூ போட்ட டிசைன்ல அந்த தங்க மெட்டி இருக்கு. பொதுவா மெட்டியை வெள்ளியில தான் போடுவாங்க. ஆனா அவங்க ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக அந்த தங்க மெட்டியை வாங்கி போட்டிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கல்யாண நாளுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும், லைஃப்லாம் நம்ம கூட இருக்க போது. அப்ப நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த நம்ம பார்ட்னர் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இப்படி ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப்காக செஞ்சது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தவறான தொடர்பு தான் சார். யார் கூட? போலீஸ் அதிகாரி சார், ரங்ககோபால் ஒருத்தர் சார், பிரபாகரன் சொல்லி பார்த்து சார் சூழ்நிலை சொல்லுங்க சார். 2 கல்யாணம் பண்ணிட்டேன் சார். கல்யாணம் தெரியாம மறைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் சார். காவல் உதவி ஆய்வாளரோடு திருமணத்தை மீறிய பந்தத்தில் இருந்த மனைவியின் விவகாரத்தை கண்டு கொண்ட கணவன் மனைவியை போட்டு தள்ளிய சம்பவம். தலைமறைவாக இருந்த கணவனை மடக்கி பிடித்த போலீசார். வாக்குமூலத்தில் வெளியான திடுக்கிடும் பல தகவல்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மனைவி ரமணிய கொலை செஞ்சுட்டு கணவர் அசோக் அப்படிங்கிறவரு தலைமறைவாகி இருக்காரு. இதுக்கப்புறமா தனிப்படை அமைச்சு போலீசார் அசோக் குமாரை கைது செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்ட கணவர் அசோக் குமார் கொலைக்கான காரணமா தன்னோட மனைவி தற்சமயம் திருக்கோவிலூர்ல இருக்கிற காவல் உதவி ஆய்வாளரா இருக்கிற நந்தகோபாலோட திருமணத்தை மீறின பந்தத்துல இருந்ததாகவும் காவலர் பிரபாகரனோடையும் இதே பந்தத்துல இருந்ததாகவும் அதை தட்டி கேட்கும் போது தான் கிட்ட சண்டை போட்டதாகவும் இதனால்தான் கொலை செஞ்சதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில திருக்கோவிலூர்ல தற்சமயம் உதவி ஆய்வாளரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நந்தகோபால மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி கூட்டிட்டு வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காரு. இந்த விசாரணையில உளுந்தூர்பேட்டையில உதவி ஆய்வாளரா பணியாற்றின போது நந்தகோபால் இறந்த ரமணியோட பழகினது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த உண்மை வெளியானதும் திருக்கோவிலூர் உதவி ஆய்வாளர் நந்தகோபால தற்காலிகமா பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு பத்திரம் பண்ணிக்கோடு, நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க சத்தியம் பண்ணிக்கோடு, என் ரத்தம் சுடுகொள்ள 10 நிமிஷம்